தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்து விட்டதாக எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன், இது குறித்தான கூடுதல் விவரம். அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவு பின்பற்றப்பட்டது தொடர்பான அந்த பிரமாண பத்திரத்தில் தான் தற்பொழுது பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் தினேஷ்குமார் காரா அந்த இதனை பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவர் கூறியிருக்கின்றார், தேர்தல் பத்திர தரவுகளை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கிய தொடர்பாக தான் இந்த பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அந்த அனைத்து தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்ய வேண்டும். அதனை இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுடைய வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது பிப்ரவரி 15ஆம் தேதியே உத்தரவிட்டிருந்து தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதுபோன்ற ஒரு சூழலில் அவர்கள் சார்பில் காலவாசம் கோரப்பட்டது. அனைவரும் அறிந்ததுதான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தரவுகளை உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்காமல் காலவாசம் கோரியது 3 மாத காலம். ஆனால் அந்த 3 மாத காலம் அவகாசம் வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் தேதியாக கூறியது. அதனைத் தொடர்ந்தான் உடனடியாக அந்த தேர்தல் பத்திர விவரங்களை அனைத்தையும் உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் பத்திர விவரங்கள் அனைத்தையுமே நேற்றைய தினம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரமாண பத்திரத்தினை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்திருக்கின்றது. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி அந்த அனைத்து விவரங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டு விட்டதாக அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த வாங்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த தரவுகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் டிரைவர்கள் இந்த 2 கோப்புகள் கொடுக்கப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டதாக எஸ்பிஐ தலைவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கூறியிருக்கின்றார். ஒரு கோப்பில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்களுடைய விவரங்கள், வாங்கிய தேதி மற்றும் அந்த பத்திரத்தின் மதிப்பை கொண்ட ஒரு கோப்பானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. 2வது கோப்பில் பத்திரங்களை பணமாக்கிய தேர்தல் பத்திரங்களை பணமாக்கிய அரசியல் கட்சி கொண்ட விவரங்கள் 2வது கோப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. கீழிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி தற்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்துவிட்டதை உறுதிப்படுத்தி தற்பொழுது இந்த பிரமாண பத்திரத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றது. ஆண்டன் ஜக்கர், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.